சொன்னாங்க, உன் தலைவன் ஆர்டர் எடுத்துக்குவாரு, தயவு செஞ்சு வா. நீ ஏன் நடுவில் போயிட்டு இருக்கிற? நீ ஏன் அவரோட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற? நீ அவரோட வார்த்தையை கேட்டு இருக்கிற அப்படின்றாங்க. ஆனா அவர் கேட்கிறாரு, உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்? உன்னிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் எனக்கு ரெட்டத்திலே வேணும். நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்த்த அப்படின்னா உனக்கு அது கிடைக்கிறது. இப்ப அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் பரலோகத்திலிருந்து வருது. எலியாவை தேவன் தூக்கி போறாரு. இப்ப கோபத்துல அதே சால்வையை முறுக்கி யோர்தானை அடிக்கிறான், திறக்கு அப்படின்னு என்ன அவன் விசுவாசத்தில். இப்ப யோர்தான் மூடிடுச்சு. ஃபர்ஸ்ட் யோர்தான் வளர்ந்து ஒரு கரை மார்க்கமா நடந்து போனாரு. இப்ப யோர்தான் மூடிடுச்சு. மறுபடியும் அவன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சால்வை முறுக்கி அடிக்கிறான் யோர்தானை. திறக்குது இயேசுவின் நாமத்தில். யோர்தானை உங்களுக்காக திறக்காத வாசல்கள் திறக்குது. அவன் விசுவாசத்தை அங்கேயே வேலை செய்ய ஆரம்பிச்சான். அதே சால்வையை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே அடிச்சான். அடிக்கும் போது யோர்தான் மீண்டும் பிளந்தது. தரைமாற்றம் நடந்து வந்தான். யாரெல்லாம் எப்ப பேசினானுங்களோ ஒரு கூட்டம் பேசிச்சு, எலியோட ஒரு கூட்டம் பேசிச்சு, யோர்தான்ல ஒரு கூட்டம் பேசிச்சு. தலைவன் போயிடுவான். எலியாவின் ஆவி இவனுக்குள் வந்திருக்கிறது. எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஆமே, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணுங்க. கனெக்ஷனோடு இருக்கிறதுனால, உங்கள் நண்பர்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ரெட்டத்தினான போஷன் தான் கிடைக்கும். அப்போ அவன் என்ன பண்றான்னா, எலியாவை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நேரா போயிட்டே இருக்கான். அவனோட டிராவல் பண்றான். எல்லாரும் என்னென்னமோ பேசி ஆஃப் ஆயிட்டானு பாதியிலேயே. கடைசி வரைக்கும் நான் பரலோகத்துக்கா போறீங்க, அங்கேயும் நான் வருவேன்னு போனா எடுத்துக்கொள்வானா. போகும்போது 2 கட்டத்துல நான் விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான திரும்பி இன்றைக்கே திரும்ப. என்னதுன்னா எல்லாரும் இருந்த அபிஷேகம் ரெட்டத்தனியா கொடுக்கணும். அப்படின்னா என்னன்னா, அபிஷேகம் தான் உங்க வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். சில இடத்துல தங்க டபால் நடக்கிறது இல்லை, வெள்ளி டபால் நடக்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு கடவுள் கொடுக்கிற கிருபைகள், கடவுள் கொடுக்கிற வரங்கள், உங்கள் கை பலனை கடவுள் பலப்படுத்துறாங்க போது அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் வரங்கள். இந்த பலனை தரும்போது ஐஸ்வர்யம் தானா வரும். உங்களுக்குள் இந்த கிருபைகள் பெருகும் போது எல்லாமே தானா வரும்.